ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் எங்கு அமைந்துள்ளது, இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்பதை அறிவதன் மூலமாக வேளாண் பெருமக்கள் இதனுடைய பலன்களை, சேவைகளை செவ்வனே பெற வேண்டும் என்பதற்காக இதற்கான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வேளாண் அறிவு நிலையம் என்பது இந்திய திருநாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதனுடைய மேண்டேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க, கட்டாய பணிகள் அப்படின்னு சொன்னால் கூட. ஆனால் அந்த கட்டாய பணிகள் அங்கே இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்த சூழ்நிலைகள், வேளாண் பெருமக்களின் நிலை, நீர் ஆதாரம், மண் அமைப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, இதன் அடிப்படையிலேயே முதன்மை செயல்பாடுகள் மாறி இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதன்மை செயல்பாடுகள் வேறு வேறையாக இருக்கும். அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த்ரஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேளாண் அறிவியல் நிலையம் என்பது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டம், மானாவாரி மாவட்டம், மழையை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம் என்ற அடிப்படையில் எங்களுடைய முதன்மை செயல்பாடுகள் முக்கிய செயல்பாடுகள் த்ரஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு 4 முதன்மை செயல்பாடுகளை சொல்லலாம். காலநிலை மாற்றத்திற்கேற்ற வேளாண் தொழில்நுட்பங்கள், அது முக்கியமாக காலநிலை இங்கே மாறக்கூடியதும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய அழிவுகளால் மக்களை பொருளாதார நிலை சரிவில்லாமல் மேலாண்மை செய்வதற்கான ஒரு முக்கிய பணியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா, இன்றைய காலகட்டத்தில் வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மைக்கு வேலை ஆட்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் குறைவாக இருக்குது. அவங்களுடைய நம்பர் எண்ணிக்கைன்னு சொன்னால் கூட அதில் குறைவாக இருக்குது. அவங்களுக்கு மாற்றாக இயந்திரமயமாக்குதல், முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய பயிர்களில் இயந்திரமயமாக்குதல் என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மூணாவதாராக வாழ்வாதாரம், ஒரே பயிரை நம்பிக்கிட்டு இருக்காமல் அதனுடைய தொடர்ந்துடைய வேளாண் சார்ந்த தொழில்களாகிய மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, பண்ணைக்குட்டை தயாரிப்பல், இதன் சம்பந்தமாக ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் வேறு மாதிரி இருக்கும். இது வறண்ட பூமிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம். அந்த அடிப்படையில் இங்கே அதற்கான செயல் விளக்கங்கள் செய்யப்படுது. 4வது, இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமாகிய இயற்கை பண்ணையம், உயிர்மை வேளாண்மை, இயற்கை பண்ணையம் மற்றும் உயிர்மை வேளாண்மை. 5வது முக்கியமாக சொல்லணுன்னா, இங்கே புவிசார் குறியீடு பெறப்பட்ட 2 பயிர்களை சொல்லலாம். ஒன்று முண்டு மிளகாய், 2வது சித்திரக்கார். இதற்கு உற்பத்தி தொழில்நுட்பம், அதற்கு உற்பத்தி தொழில்நுட்பத்தை சான்றுவதற்கான வழிமுறை, சந்தைப்படுத்துவதற்கான அணுகுமுறை, இந்த 5 முக்கிய முதன்மையான வேலைப்பாடுகள், செயல்பாடுகளை நாங்கள் இந்த வேளாண் அறிவு நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வேளாண் அறிவு நிலையம் எவ்வாறு இந்த தொழில்நுட்பங்களை மக்களுக்கு சென்றடைய செய்கிறது என்றுன்னு பார்த்தோன்னா, நம்ம மேண்டேட்டட் ஆக்டிவிட்டிஸ் சொன்னது மாதிரி நம்ம வயல்வெளி வயல்வெளியின் ஆய்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை முதன்மை செயல் விளக்கத்தின் திட்டத்தின் மூலமாக, மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் அலுவலர்களுக்கு பயிற்சி, வேளாண் பெருமக்களுக்கு பயிற்சி, வேளாண் பெருமக்கள் மட்டுமல்லாது கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் சந்தை வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கான பயிற்சி. இது மட்டும் இல்லை, இதனுடைய தொடர்புடைய முக்கிய இடுபொருட்களை இங்கே உற்பத்தி செய்து அதற்கான முக்கிய இடுபொருட்கள் கிடைப்பதற்கான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனமாக இந்த வேளாண் அறிவு நிலையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணுன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதில் செயல்படக்கூடிய விஞ்ஞானிகள் பார்த்தோன்னா வேறு துறைகளில் இருப்பாங்க. இங்கே நம்ம முக்கியமாக பயிர் பாதுகாப்பு, மனையியல் துறை, மண்ணியல் துறை, உளவியல் துறை, வேளாண் விரிவாக்கத்துறை என விஞ்ஞானிகள் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த மாவட்டத்திற்கு ஏற்ற சேவைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த மாவட்டத்தில் பார்த்தோன்னா, மானாவாரி பயிராக நெல், பருத்தி, மிளகாய், நிலக்கடலை, சில 11 வட்டாரத்தில் 2-3 வட்டாரங்களில் தானியங்கள், சிறுதானியங்கள், இந்த பயிர்களுக்காக சேவையாக செய்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பயிற்சி மூலமாகவும் ஆலோசனை மூலமாகவும் அவ்வப்பொழுது அல்லது இந்த பருவங்களில் எல்லா விஞ்ஞானிகளும் வயல்வெளி ஆய்வு செய்து, இந்த பருவத்தில் இந்த நோய் வரும், இந்த பருவத்தில் இந்த ரகங்களை பயிரிடுவதன் மூலமாக அடுத்த மேலாண்மை எங்கு கொண்டு செல்வது, அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வயல்வெளி ஆய்வோட ஆராய்ச்சி சேர்த்து இங்கே ஆராய்ச்சி உருவாகக்கூடிய வறண்ட கால நிலை உள்ள ரகங்களை இந்த நிலையத்திலேயே தெரிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையத்திலேயே அதனுடைய மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அந்த மதிப்பீடு செய்யப்படுகின்ற அடிப்படையில் நம்ம இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக தேவைப்படக்கூடிய ரகங்களை
தெள்ள தெளிவாக விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கும் அதன் மூலமாக ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உள்ள ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனம் மற்ற வேளாண் அறிவியல் நிலையம் போன்ற மேண்டேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கூட முதன்மை செயல்பாடுகளை ஒரு சிறப்பியல்புள்ள முதன்மை செயல்பாடுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக இந்த தருணத்தில் நான் பாராட்டக்கூடிய விஷயம் வாழ்த்தக்கூடிய விஷயம், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நன்றி கூறக்கூடிய விஷயம், நல்ல வாய்ப்பை நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் எனக்கு அளித்து இந்த பொறுப்பை கொடுத்து இங்கு கடந்த 3 வருடமாக செயலாக்கம் செய்வதற்காக பொறுப்பை அளித்த துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்றைய வேளாண்மை ஆலோசனையும் கூடுவது மட்டும் இல்லை, அறிவுரையும் கூறி எங்களை வழி நடத்துவதில் நம்மளுடைய வேளாண் விரிவாக்க இயக்குனர், கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தினோட வேளாண்மை விரிவாக்க இயக்குனர் மற்றும் நம்ம டைரக்டர் இயக்குனர் அட்டாரியிலிருந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து உதவிகளையும் பாராட்டக்கூடிய ஒரு விதயம். இதனுடைய தொடர்ச்சியாக சொல்லணும் அப்படின்னா, கடைசியாக சொல்கிறேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிறது மாதிரி அல்ல. இந்த நிலையத்தை, இதனுடைய செயல்பாட்டை மாவட்ட முன்னேற்றத்திற்கு ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய இந்த வேளாண் பெருமக்களோட பாடுபாடு, அவங்களோட உழைப்பு இந்த மாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது என்று கூறி, இந்த வாய்ப்பை, இந்த நிலையத்தினுடைய சேவைகளை அனைத்து வேளாண் பெருமக்களும் பயன்படுத்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.